ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைலரிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெடிமேட் சுடிக்கு எப்படி கை ஜாயின் பண்ணலாங்கிறது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கை எப்படி லைனிங் போட்டு பைப்பிங் வச்சு எப்படி ஜாயின் பண்ணலாங்கிற வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கரெக்டான ஷேப்புக்கு ஸ்லீவை கட் பண்ணி கீழே அரை இன்ச்சு மடித்து தைச்சிருக்கோம். மடித்து தைச்சிட்டு அந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை ஸ்லீவை வந்து ரெண்டாக மடித்து அதோட சென்டரில் நம்ம ஜக்கா கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக தைக்க முடியும். அப்போ தான் ஸ்லீவ் வந்து கட்டநட்டை வராது. நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு நம்ம அந்த ஜக்கா கட் பண்ணியிருக்கலாம், அது நேர்க்காக வச்சுட்டு ஷோல்டரோட சென்டர்னா கழுத்துல நம்ம கழுத்து இந்த சைடு இருக்கு, அதுல வந்து மெரூன் கலர் பைப்பிங் இருக்கு. நம்ம பைப்பிங் வச்சிருக்க கை ஸ்லீவ் ஜாயின் பண்ணது இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ் கலர்ல இருக்கு. இப்போ அந்த ஆஸ் கலர் பைப்பிங் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்போ நான் வந்து நார்மலா அரை இன்ச்சு மார்க் பண்ணாமலே ஜாயின் பண்ணிக்கிடுவேன். ஆனா நீங்க வந்து அந்த ஸ்லீவ்ல வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணாதான் இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவ்லையும் நீங்கள் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி விலகாது, துணி விலகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. 5 நிமிஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சுடியில் உள்ள ஸ்லீவ் முடிச்சிருவீங்க. இதிலே லைனிங் வச்சு நீட்டாக ப்ராப்பராக எப்படி தைக்கணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன். தீபாவளி டைம்ங்கிறதுனால வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.